ஏன் சிரிக்கிறதே இல்லை, எப்பவுமே இறுக்கமாவே இருக்கீங்க? சிரிக்கிறது உண்டு. குழந்தைகளை பார்த்தா உலகத்தை மறந்துடுறாங்க. சிரிச்சிருக்கிறேன், சிரிச்சு நிறைய சிரிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனைகள் நிறைய, எந்த நேரமும் பிரச்சனைகள் உள்ள மக்களை தான் நான் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சா இரவு 1 மணி வரையிலும் பிரச்சனைகளே கொண்ட ஒரு சமூகத்தோடு நான் வேலை செய்வேன். வர்றவங்க எல்லாம் யாரும் சந்தோஷமான செய்தியை சொல்றது கிடையாது. சொல்ல வர்ற அத்தனையுமே எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போனால் வெறும் கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வருதோ, ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி வெறும் நோயாளிகள் தொடர்பான விஷயமா இருக்குமோ, அந்த மாதிரி என்னை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வீட்டை ஆக்கிரமிச்சிட்டாங்க, வீட்டை கொளுத்திட்டாங்க, பெண்ணை மானபங்கப்படுத்திட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்க, குத்திட்டாங்க, எங்கள் பொருளை ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி தான் அது மாதிரி உட்கட்சி பிரச்சனையும் அதே மாதிரி தான். அவன் மேலே நடவடிக்கை எடுங்க, இவன் மேலே நடவடிக்கை எடுங்க. அப்படி எதுவுமே ஒரு மகிழ்ச்சிகரமாக இதை நாங்கள் செஞ்சுட்டோம், இதை நாங்கள் சாதிச்சிருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லக்கூடிய மக்களிடம் நான் வேலை செய்யல. பொருளாதாரம் இல்லாத மக்கள் ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டு வராங்க. அந்த மாதிரி ரொம்ப பலவீனமான, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய, சமூகத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட, நாள்தோறும் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து கொண்டிருக்கிற மக்களை சந்திக்கிற போது அவர்களிடத்துல நான் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. பிரச்சனைகளே இல்லாத என்னை சந்திக்கிறவங்க யாருன்னா குழந்தைகள் தான். அவங்கள்ட்ட தான் நான் சிரிக்க முடியுது. மற்ற சந்திக்கிற அவ்வளவு பேருமே பிரச்சனைகள் உள்ளவர்களாக தான் இருக்கு. என்கிட்ட யாருமே இந்தாங்க ஒரு நன்கொடையா ஒரு 1 லட்சம் வச்சிங்கன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நிறைய அழைச்சிட்டு இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, இவருக்கு ஏதாவது ஒரு 10,000 கொடுங்கன்னு கேட்கறது தான் ஆள் வர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி எங்க நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, எங்க வீட்டை கொடுத்துட்டாங்க, எங்க குடிக்கம்பத்தை வெட்டிட்டாங்க, என் பெண்ணை காணோம், கடத்திட்டு போயிட்டாங்க, என் பையனை வெட்டிட்டாங்க. இப்படி 24 மணி நேரமும் துன்பங்களும் துயரங்களும் சுமக்கிற மக்களோடு நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த மக்களுடைய உணர்வுகள் என்னவோ அது என்னை தாக்குகிறது. அந்த தாக்கத்தான் நான் அப்படி இருக்கிற ஒரு நிலை இருக்கலாம்.